வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஒட்டுமொத்த இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் மிகுந்த கவலையிலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியுள்ள ஒரு மிக முக்கியமான நிகழ்வை பற்றிதான். ஆம், இந்திய கிரிக்கெட் அணியை தற்போது சூழ்ந்துள்ள அந்த இருண்ட காலம் பற்றியும், இங்கிலாந்து அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி அடைந்துள்ள படுதோல்வி பற்றியும், சரியாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இந்திய அணிக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய பின்னடைவு பற்றியும் இந்த வீடியோவில் நாம் மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்திய அணி எத்தனையோ வெற்றிகளையும் உலகக் கோப்பைகளையும் குவித்து உலக கிரிக்கெட்டை ஆட்சி செய்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்று அந்த நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது. தொடர் தோல்விகள், பேட்டிங் சரிவுகள் மற்றும் கேப்டன்சி பிரச்சினைகள் என இந்திய அணி தற்போது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்து வருகிறது. முதலில் தற்போது இங்கிலாந்து மண்ணில் நடைபெற்று வரும் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை பற்றி பார்ப்போம். முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்த போட்டிகளில் இங்கிலாந்து அணி இந்தியாவை ஊதி தள்ளிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 3வது T20 போட்டியில் இந்திய அணி வெறும் 76 ரன்களுக்கு சுருண்டது பலரையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பேட்டிங்கிற்கு சாதகமான ஆடுகளங்களில் கூட இந்திய பேட்ஸ்மேன்கள் இங்கிலாந்தின் வேகப்பந்து வீச்சையும் சுழலையும் சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை பறிகொடுத்து பெவிலியன் திரும்பியது இந்திய அணியின் மோசமான பேட்டிங் ஃபார்மை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இங்கிலாந்து அணியின் கேப்டன் மற்றும் பந்துவீச்சாளர்கள் மிக துல்லியமாக திட்டமிட்டு இந்திய அணியின் பேட்டிங் வரிசையை சுக்குநூறாக உடைத்தெறிந்தனர். இலக்கை துரத்திய இங்கிலாந்து அணி வெறும் 1 விக்கெட்டை மட்டுமே இழந்து மிக எளிதாக 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்திய அணியை அதன் சொந்த பலவீனத்திலே வீழ்த்தியது. இது சாதாரண தோல்வி அல்ல, இந்திய கிரிக்கெட்டின் வரலாற்றில் ஒரு கருப்பு புள்ளி என்று விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இந்த தொடர் தோல்வியின் மூலம் இந்திய அணி சரியாக 7 ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுக்கு நேர்ந்த ஒரு மோசமான வரலாற்றை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி அடுத்தடுத்து 2 T20 தொடர்களை இழந்தது. முதலில் நியூசிலாந்துக்கு எதிரான தொடரிலும் அதனைத் தொடர்ந்து சொந்த மண்ணில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் 2.0 என்ற கணக்கில் இந்தியா தொடரை இழந்தது. அதன் பிறகு கடந்த 7 ஆண்டுகளாக இந்திய அணி எந்த ஒரு T20 தொடரையும் அடுத்தடுத்து இழந்ததில்லை. எந்த அணியாக இருந்தாலும், சொந்த மண்ணாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி, T20 போட்டிகளில் ஆதிக்கம் செலுத்தி வெற்றிகளை மட்டுமே குவித்து வந்தது. ஆனால் தற்போது 2026ஆம் ஆண்டில் அந்த 7 வருட கால பெருமையை இந்திய அணி இழந்து நிற்கிறது. அயர்லாந்துக்கு எதிரான தொடரை 2.0 என இழந்த கையோடு தற்போது இங்கிலாந்திற்கு எதிரான தொடரையும் இழந்து மீண்டும் ஒரு முறை அடுத்தடுத்து 2 T20 தொடர்களை இழந்து மோசமான சாதனையை சமன் செய்த இந்தியா. இது ஒரு சாதாரண புள்ளிவிவரம் அல்ல, இந்திய அணியின் கட்டமைப்பு மற்றும் தன்னம்பிக்கை எந்த அளவிற்கு சரிந்து உள்ளது என்பதற்கான நேரடி சாட்சியாகும். இந்த பின்னடையில் மிக முக்கியமாக விமர்சிக்கப்படும் நபராக இந்திய அணியின் தற்போதைய கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் மாறியுள்ளார். ஒரு கேப்டனாக அணியை ஒருங்கிணைத்து நெருக்கடியான நேரங்களில் சரியான முடிவுகளை எடுத்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டியது அவரது கடமை. ஆனால் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டனாக பொறுப்பேற்றது முதலே அவருக்கு சோதனை தொடங்கிவிட்டனர். தனது கேப்டன்சியில் பயணத்தின் முதல் 2 இருதரப்பு தொடர்களையுமே, அதாவது அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து தொடர்கள், இழந்த முதல் இந்திய கேப்டன் என்ற பரிதாபமான சாதனையை அவர் படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் 5 போட்டிகளிலுமே ஒரு வெற்றியை கூட பதிவு செய்யாத 8வது இந்திய கேப்டன் என்ற பெயரையும் அவர் பெற்றுள்ளார். பேட்டிங்கிலும் அவர் பெரிய அளவில் சோபிக்கவில்லை. களத்தில் அவர் எடுக்கும் பந்துவீச்சு மாற்றங்கள், பீல்டிங் யூகங்கள் மற்றும் நெருக்கடியான சூழ்நிலைகளை அவர் கையாளும் விதம் ஆகியவை குறித்து முன்னாள் வீரர்களும் வல்லுநர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அணி தோற்கும் போது ஒரு கேப்டனாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அடுத்த போட்டியில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவர் வெறும் சப்பைக்கட்டு காரணங்களை கூறி வருவது ரசிகர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இருண்ட காலத்திற்கு மற்றொரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது இந்திய அணியின் தற்போதைய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பயிற்சி முறைதான். எப்போதும் ஆக்ரோஷமான ஆட்டத்தையும் அஞ்சாத அணுகுமுறையும் விரும்பும் கம்பீர் இந்திய அணியின் பயிற்சியாளராக பொறுப்பேற்றதும் அணியில் பல அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் களத்தில் நடப்பது வேறு. கம்பீரின் புதிய யுகங்கள் இந்திய வீரர்களை இன்னும் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளவில்லையா, அல்லது அந்த வியூகங்கள் தற்போதைய இளம் வீரர்களுக்கு பொருந்தவில்லையா என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. அணியின் முன்னணி வீரர்கள் பலர் இல்லாத நிலையில் இளம் வீரர்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய தொடர்களில் களமிறங்குவது சவாலானதுதான். இருந்தாலும் 76 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அயர்லாந்து போன்ற ஒரு சிறிய அணியிடம் கூட 2.0 என்ற தொடரை இழந்தது இந்திய அணியின் அடிப்படை கட்டமைப்பிலே ஏதோ பெரிய தவறு நடக்கிறது என்பதை காட்டுகிறது. பயிற்சியாளர் மற்றும் கேப்டன் இருவருக்கும் இடையிலான புரிதல், வீரர்களுக்கு வழங்கப்படும் சுதந்திரம் மற்றும் நெருக்கடியை கையாளும் மனநிலை போன்றவற்றில் நிறைய மாற்றங்கள் தேவை என்பது தெளிவாக தெரிகிறது.
பேட்டிங் துறையை எடுத்துக்கொண்டால் இந்திய அணியின் தொடக்க வீரர்களில் தொடங்கி மிடில் ஆர்டர் வரைக்கும் யாரும் சீரான ஆட்டத்தை வெளிப்படுத்தவில்லை. டி20 கிரிக்கெட் என்பது முதல் பந்திலிருந்து அதிரடியாக ஆட வேண்டிய ஒரு வடிவம். ஆனால் இந்திய பேட்ஸ்மேன்கள் பவர் பிளே ஓவர்களிலே விக்கெட்டுகளை பறிகொடுத்து அணிக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். சுழல்பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதில் இந்திய பேட்ஸ்மேன்கள் உலக புகழ் பெற்றவர்கள். ஆனால் இங்கிலாந்து சுழல்பந்து வீச்சாளர்களை வீசிய வலையில் மிக எளிதாக விழுந்து விடுகிறார்கள். ஷாட் தேர்வுகள் மிக மோசமாக உள்ளன. பொறுப்பற்ற முறையில் ஆட்டம் இழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இங்கிலாந்து அணியை பொறுத்தவரை அவர்கள் இந்த தொடரில் காட்டிய ஆதிக்கம் அபாரமானது. அவர்களின் சொந்த மண்ணில் அவர்களது பலவீனங்களை மிக சரியாக பயன்படுத்தி இந்திய அணியின் ஒவ்வொரு நகர்வையும் முன்கூட்டியே கணித்து செயல்பட்டார்கள். இங்கிலாந்து கேப்டன் தனது பந்துவீச்சாளர்களை பயன்படுத்திய விதம், பில்டிங் செட்டப் மற்றும் பேட்டிங்கிலும் எந்தவித தயக்கமும் இன்றி அவர்கள் ஆடிய ஆக்ரோஷமான ஆட்டம் ஆகியவை அவர்களுக்கு வெற்றியை மிக எளிதாக்கியது. உலகக்கோப்பை போன்ற பெரிய தொடர்களை நோக்கி பயணிக்கும் போது இது போன்ற தோல்விகள் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பாடமாக அமைய வேண்டும். இந்த நிலைமையிலிருந்து இந்திய அணி மீண்டு வருவதற்கு நிறைய விஷயங்களை மாற்றியாக வேண்டும். முதலில் வீரர்களின் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. தொடர் தோல்வியால் துவண்டு போயிருக்கும் அணிக்கு மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியும் தன்னம்பிக்கையும் தேவைப்படுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தனது கேப்டன்சி திறனை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஆடுகளத்தின் தன்மைக்கேற்ப முடிவுகளை மாற்றுவதும், ஒவ்வொரு வீரரின் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து அதற்கேற்ப அவர்களை பயன்படுத்துவது மிக முக்கியம். கௌதம் கம்பீர் தனது வியூகங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இளம் வீரர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குவதோடு நெருக்கடியான நேரங்களில் எப்படி பொறுமையாக கையாளுவது என்பதையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முக்கியமாக அணியில் உள்ள பேட்ஸ்மேன்கள் தங்களது ஷாட் தேர்வுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தற்போதைய தோல்விகளை பார்த்து நாம் முற்றிலுமாக சோர்ந்துவிடக் கூடாது. ஒவ்வொரு இருண்ட காலத்திற்கு பிறகும் ஒரு புதிய விடியல் காத்திருக்கும் என்பது போல இந்த தோல்விகளில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு இந்திய அணி தனது தவறுகளை திருத்தி மீண்டும் ஒரு அசுர பலத்துடன் எழுந்து வரும் என்று நாம் உறுதியாக நம்பலாம். ஏனென்றால் இந்திய கிரிக்கெட் என்பது வெறும் ஒரு விளையாட்டல்ல, அது கோடிக்கணக்கான மக்களின் உணர்வு. இந்த வீழ்ச்சி ஒரு தற்காலிகமானதே தவிர நிரந்தரமான முடிவல்ல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த இருண்ட காலத்தை எப்படி நம் அணி வெளிச்சத்திற்கு மாற்றி காட்டப் போகிறது என்று. நன்றி.